இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்த தோண்ட அரசாங்கமே பயப்படுது. அப்படி என்ன சாபம் அந்த மண்ணில் இருக்கு? இவங்க மனுஷங்களா இல்லை அரக்கர்களா? 3000 வருஷத்துக்கு முன்னாடி 7 அடி உயரத்தில் வாழ்ந்த அந்த ராட்சசர்கள் யார்? எகிப்து மம்மிகளை விட பயங்கரமான ஒரு ரகசியம் நம்ம தமிழ்நாட்டில் மண்ணுக்கடியில் 3000 வருஷமா தூங்கிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆதிச்சநல்லூர் இங்கே தோண்ட தோண்ட கிடைச்சது வெறும் எலும்பு கூடுகள் இல்லைங்க, 7 அடி உயரம் கொண்ட ராட்சஸ் மனிதர்களோட எலும்புகள். சாதாரண மனுஷங்க கிடையாது இவங்க. மண்டை ஓட்டில் தகக்கிற சுத்தமான தங்கம், கையில் துருப்பிடிக்காத இரும்பு ஆயுதம். 3000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு இந்த டெக்னாலஜி எப்படி கிடைச்சது? இது ஏலியன்கள் வேலையா? இன்னும் மிரள வைக்கிற விஷயம் அந்த மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்கு. மர்மமான ஓட்டை. அப்போ மூளையில் சர்ஜரி பண்ணி உயிரோடு இருந்திருக்காங்க. நினச்சி பாருங்க, மயக்க மருந்து இல்லாமல் மண்டையை தொலைச்ச வழி எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு அந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக தொல்லியல் துறைக்கு அனுமதி கிடையாது. நைட் ஆனால் பூமிக்கு அடியிலேருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்குறதாகவும் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி அந்த இடத்த பாதுகாக்கிறதாகவும் சொல்லப்பட்டு வருதுங்க. வானத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டத்துக்கு நேராக இந்த சவக்குழிகள் அமைக்கப்பட்டிருக்குங்க. இவங்க யார், எங்கிருந்து வந்தாங்க? அந்த முழு ஹிஸ்ட்ரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.